அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, முக்கியமா நம்ம பெய்ட் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்காக தான். பட் இதில நான் சொல்லப் போற விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே பொருந்தும். அதனால தான் அத ஜென்ரலா எல்லாருக்கும் விசிபிள் ஆகுற மாரி போடுறேன். இப்போ நம்ம பெய்ட் பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்ல பாதி பேருக்கு மேல கன்சிஸ்டன்ட்டா படிக்கிற மாரியே தெரியல. இன்னும் கொஞ்சம் ஃப்ராங்க்கா சொல்லணும்னா, பாதி பேருக்கு மேல ப்ரிப்பரேஷனே ஸ்டாப் பண்ண மாரி தான் தோணுது. சரிங்களா? அதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா, நான் நெறைய டைம் சொல்லியிருக்கேன். நம்ம பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்ல முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா, பார்ட் டைமா படிக்கிறவங்க தான். அதுலயும் ஹவுஸ் ஒய்ஃப் தான் மெஜாரிட்டியா இருக்கீங்க. சரிங்களா? ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் வந்து கன்சிஸ்டன்ட்டா படிக்கிறது, ரெகுலரா படிக்கிறதுங்கிறது உண்மையாவே ரொம்ப சவாலான விஷயம் தான். ஏன்னா, ஹவுஸ் ஒய்ஃப பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய டைம் வந்து அவங்க கிட்ட கிடையாது. சரிங்களா? அவங்க ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் வேற ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்துரும். ஒண்ணும் இல்ல, ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்தாங்கன்னா முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். சரிங்களா? அன்னைக்கு அவங்க போட்ட பிளான் எதையுமே அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால அதனால கூட வந்து கன்சிஸ்டன்ட்டா படிக்க முடியாம கொஞ்சம் அதில கொஞ்சம் வெக்ஸ் ஆகி ப்ரிப்பரேஷன கூட ஸ்டாப் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஓகே. சரிங்களா? இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுவரைக்கும் என்ன நடந்ததுங்கிறத விட்டுருங்க. சரிங்களா? இதுவரைக்கும் நீங்க படிச்சீங்க, படிக்கல அதெல்லாம் விட்டுருங்க. இனிமே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணா கூட, கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாவே உங்களால எக்ஸாம கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு தேவையானத செஞ்சு குடுக்க நான் இருக்கேன். சரிங்களா? நான் சொல்றத மட்டும் நீங்க கரெக்ட்டா பண்ணா கூட போதும். தெளிவா புரிஞ்சுங்க. நான் உங்கள எக்ஸாம்ல கிளியர் பண்ண வைப்பேன்னு சொல்றது வந்து, நான் ஏதோ மேஜிக் பண்ணி, இல்ல மந்திரம் போட்டு அப்படி நான் சொல்ல வரல. நான் சொல்றத நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இப்ப நெறைய பேர் அத பண்ணல. சரிங்களா? அது தெளிவாவே எனக்கு தெரியுது. ஸோ அதனால தான் சரி இனிமேயும் விட வேணாம். ஏன்னா நமக்கு எக்ஸாம் நெருங்குது. பார்த்தீங்கன்னா 3 மாசம் முடிஞ்சிருச்சு. ரைட்டுங்களா? இதே மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு நமக்கு வந்து டைம் போயிடும். ஸோ அதனால இப்ப நீங்க விட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால இதுவரைக்கும் நடந்தத விட்டுருங்க. இதுவரைக்கும் நீங்க படிச்சீங்க, படிக்கலங்கிறத விட்டுருங்க. இன்னையிலிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட போதும். நிச்சயமா வந்து எக்ஸாம்ல கிளியர் பண்ணலாம். ரைட்டுங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு தேவையானத செய்றதுக்கு தான் நான் இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம பெய்ட் பேட்ச் ஸ்டூடண்ட்டுக்கு நான் சொல்றது என்னன்னா, இப்போ இதுவரைக்கும் போட்ட கிளாஸஸ விட்டுருங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஜிஎஸ் கிளாஸ்லாம் போட்டோம்ல, அதெல்லாம் கூட விட்டுருங்க. அத நீங்க பார்க்கலனா கூட பிரச்சனை இல்ல. இப்போ நம்ம தமிழ் பேட்ச் வந்து தனியா ஸ்டார்ட் பண்ணோம்ல. அது வந்து ஓவரால் பேட்ச்சுக்கு அந்த வீடியோவும் வந்துரும். தமிழ் பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கும் வந்துரும். சரிங்களா? ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 வீடியோ தான் போட்டிருக்கோம். தமிழுக்கு வந்து ஒரு 10 கிளாஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு கிளாஸும் பார்த்தீங்கன்னா, 1/2 மணி நேரம், அதிகபட்சம் 45 நிமிஷம். இதுக்குள்ள தான் இருக்கும். அப்ப நீங்க இப்போ அந்த தமிழ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், இதுவரைக்கும் நான் போட்ட வீடியோவ அதிகபட்சமா ஒரு 2 நாள்ல நீங்க முடிச்சிரணும். சரிங்களா? இந்த 10 கிளாஸையும் அதிகபட்சமா 2 நாள்ல முடிச்சிரணும். ஸோ அத முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, தமிழ் கிளாஸ மட்டுமாவது மிஸ் பண்ணாம ரெகுலரா பாருங்க. சரிங்களா? ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, இப்ப நான் தமிழ் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்தது மேத்ஸுக்கு 2ண்ட் ரவுண்ட் திரும்பியும் நம்ம கிளாஸ் எடுக்க போறோம். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இன்னும் ஒரு 3 டாபிக் மட்டும் பேலன்ஸ் இருக்கு. அத முடிச்சுட்டு திரும்பவும் ஒரு 1 மந்த் கேப் விட்டு, அதுக்கப்புறம் வந்து மேத்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம கிளாஸ் எடுக்க போறோம். இப்ப டிஎன்பிஎஸ்சில எழுதப்படாத ஒரு விதி இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தமிழ், அதுக்கப்புறம் மேத்ஸ். இந்த 2லயும் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து எக்ஸாம்ல கிளியர் பண்ணிடுவீங்க. சரிங்களா? நீங்க ஜிஎஸ் அந்த அளவுக்கு படிக்கலனா கூட பிரச்சனை இல்ல. நிச்சயமா சொல்றேன். இது டிஎன்பிஎஸ்சில எழுதப்படாத விதி. ரொம்ப வளர்றேன்ல? சரி விடுங்க. நம்ம பசங்க தானே. பாருங்க இப்போ தமிழ், மேத்ஸ் சரிங்களா? தமிழ்லேருந்து 100 கொஸ்டின் கேட்க போறாங்க நமக்கு தெரியும். மேத்ஸ்லேருந்து 25 கொஸ்டின் கேட்க போறாங்க. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா 125 கொஸ்டின் இல்லையா? இதுல 120 கொஸ்டின் இல்ல 120 கொஸ்டினுக்கு மேல நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஜிஎஸ் வந்து பெரிய அளவுல பிரிப்பேர் பண்ணலனா கூட கண்டிப்பா எக்ஸாம்ல கிளியர் பண்ணிடலாம். நெறைய பேர் இத ஒத்துக்க மாட்டாங்க. சார் அதெல்லாம் அந்த காலம் சார். இதெல்லாம் ஜிஎஸ் படிச்சே ஆகணும் அப்படிம்பாங்க. நான் சொல்றது ஜிஎஸ் நீங்க நல்லா படிக்க தேவையில்ல. சரிங்களா? ஜிஎஸ்ல செலக்டடா படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். டாப்பர் ஆக முடியாது. அதையும் சொல்லிடுறேன். நான் சொல்றது டாப்பர்லாம் ஆக முடியாது. ஆனா ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். சரிங்களா? தமிழையும், மேத்ஸையும் நீங்க நல்லா பண்ணிட்டு, ஜிஎஸ்ஸ நீங்க லைட்டா டச் பண்றீங்க. இன்னும் சொல்லப்போனா ஜிஎஸ்ல ஒரு 3 டாபிக் நீங்க படிச்சீங்கன்னா போதும். ஆம் சயின்ஸையும், ஜியோகிராஃபியும் நீங்க கம்ப்ளீட்டா அவாய்டே பண்ணிடலாம். அத நீங்க டச் பண்ணவே தேவையில்ல. நான் சொல்றது எப்பன்னா, திரும்பவும் தெளிவா சொல்லிடுறேன். தமிழ்லயும், மேத்ஸ்லயும் 120+ நீங்க எடுத்துட்டு, ஜிஎஸ்ல சயின்ஸையும், ஜியோகிராஃபியும் டச்சே பண்ணலனா கூட, நிச்சயமா உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். டாப்பர் ஆக முடியாது. பட் கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ அப்ப இதுவரைக்கும் நம்ம ஜிஎஸ் தான் அதிகமா கிளாஸ் போட்டிருக்கோம்.
ஸோ அப்போ நம்ம பெய்ட் பேட்சில் இருக்கிறவங்க, நான் சொல்கிறது ஓவரால் பேட்சில் இருக்கிறவங்க இது வரைக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையால் படிக்காமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் வந்து நம்ம இப்போ தான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தமிழுக்கு ஒரு தனியாக ஒரு பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதை. சரிங்களா? ரொம்ப ஒன்றும் நாள் ஆகிடல. வெறும் 10 கிளாஸ் தான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு கிளாஸும் அரை மணி நேரம் இல்லை 40 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளில் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ அதை முடிச்சுட்டு தமிழ் கிளாஸை மட்டும் ரெகுலராக பாருங்கள். சரிங்களா? ஸோ அது மாதிரி அலட்சியப்படுத்தாதீங்க. தமிழ் கிளாஸ் வந்து ரெகுலராக பார்க்குறத விட இன்னொரு முக்கியமான விஷயம், நான் போட்டிருக்க ஆர்டர்லேயே பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன்னா அந்த ஃபஸ்ட் கிளாஸில் நான் சொன்ன விஷயம் 5வது கிளாஸ்லேயும் 10வது கிளாஸ்லேயும் லிங்க் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் தமிழ் கிளாஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இடையில போய் பார்க்காம ரெகுலராக நான் போட்டிருக்க ஆர்டர்லேயே பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? ஸோ இதான் சொல்லணும்னு நினச்சேன். இது கூட வேறு என்னமோ ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஒரு நிமிஷம் இருங்க, யோசிச்சுக்கிறேன். ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். சரி, ஓகே, ஞாபகம் வந்ததுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம பெய்ட் பேட்சில் இருக்கிறவங்களில் பாதி பேருக்கு மேலே ப்ரிப்பேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ஜிஎஸ் கிளாஸஸ்லாம் போகிறேன்ல, பாலிட்டி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் கிளாஸஸ்லாம் போகிறோம் இல்லையா, அந்த கிளாஸஸை பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பேர் கூட பார்க்குறதில்ல. சரிங்களா? எனக்கு பிகினிங்கில் என்ன தோணுச்சுன்னா, இப்போ நம்ம பெய்ட் பேட்சில் வந்து சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ அவங்களுக்குலாம் அந்த வீடியோ தேவைப்படாது. இப்போ உதாரணத்துக்கு நான் பாலிட்டியில் குடியரசுத் தலைவர் பற்றியோ பிரதமரை பற்றியோ ஒரு வீடியோ போகிறேன்னு வச்சுங்களேன், அது வந்து அவங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அதை படிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் பார்க்குறதுல போல இருக்குது, அதை அவாய்ட் பண்ணிட்டு வேறு ஏதோ படிக்கிறாங்க போல இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். இப்போ நம்ம பெய்ட் பேட்ச்லேயே நான் என்ன பண்ணுவேன்னா, அப்பப்போ வந்து குவிஸ் போட்டு விடுவேன். சரிங்களா? அப்பப்போ வந்து கொஞ்சம் ஒரு 5 கொஷின், 4 கொஷின், 3 கொஷின்னு அப்பப்போ கேட்பேன். அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா பாதி பேர் கூட கிடையாது. சரிங்களா? அப்போ இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நிறைய பேர் வந்து அந்த பெய்ட் பேட்ச் குரூப்பை ஓப்பனே பண்ணுறதில்ல அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரிஞ்சுது. ஸோ இருந்தாலும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். சரிங்களா? இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்தேன். இப்போ வரைக்குமே சுச்சுவேஷன் அப்படியே தான் இருக்குது. சரிங்களா? இப்போவுமே நான் ஏதாவது ஒரு குவிஸ் போடுறேன், இல்லைனா இப்போ டெஸ்ட் வைக்கிறோம் இல்லையா, டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நான் போலிங் ஒன்று வைப்பேன். உங்களுடைய அதாவது நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டில் எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னு போலிங் வைப்போம். அந்த போலிங்க்கு போல் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா பாதி பேர் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ இதில் என்ன ஒரு வேதனையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கைட் தான் பண்ணுறேன். சரிங்களா? நான் ஒரு கைடு தான். எனக்கு வேலை தேவையில்லை. சரிங்களா? வேலை யாருக்கு தேவைன்னா உங்களுக்கு தான் தேவை. நான் ஜஸ்ட் கைட் தான் பண்ணுறேன். ஆனால் எங்கிட்ட இருக்கிற கமிட்மெண்ட் கூட உங்ககிட்ட இல்லை. சரிங்களா? ஏன்னா பாருங்கள், நான் சொல்லாத நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படியாவது எக்ஸாமில் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எக்கனாமிக்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் எக்கனாமிக் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மேத்ஸ் வந்து 2 டைம் கிளாஸ் எடுக்கிறேன்னு நான் சொல்லவே இல்லை. 2வது டைம் எடுக்க போகிறோம். சரிங்களா? தமிழுக்கு தனியாக வந்து ஒரு பேட்ச்சு, தமிழுக்கு தனியாக வந்து 35 டெஸ்ட் வைக்கிறேன்னா நான் பிகினிங்கில் சொல்லவே இல்லை. அதை அடுத்து பண்ண போகிறோம். இதெல்லாம் நான் எதுக்காக பண்ணுறேன்னா, இதெல்லாம் பண்ணால் தான் நிச்சயமாக வந்து இப்போ ஃப்ரெஷராக இருப்பாங்கள்ல, ஃப்ரெஷர்ஸ், அதுக்கப்புறம் பிலோ ஆவரேஜ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை பண்ணால் தான் இந்த 3 பேருக்கும் வந்து அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை யோசித்து தான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமானாலும் பரவாயில்லன்ட்டு நான் தூங்குறதெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு நிறைய விஷயத்த வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் அதெல்லாம் பண்ணுறேன். சரிங்களா? என் ஃபேமிலி கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, எனக்கு இந்த வேலை தேவையில்லை. அதேமாதிரி உங்ககிட்டேருந்து நான் அமௌண்ட் வாங்கிட்டேன். ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க. அது 500 கம்மியான ஃபீஸ் தானே வச்சுங்களா, அதனால் கூட உங்களுக்கு அலட்சியம் இருக்கலாம். பட் இருந்தாலும் அமௌண்ட் நான் வாங்கிட்டேன். எனக்கு வர வேண்டியது வந்துருச்சு. நான் பாட்டுக்கு சிம்பிளாக இதுப்பா அதுப்பா அப்படின்ட்டு போயிடலாம். சரிங்களா? ஒரு டெஸ்ட்டை வச்சுட்டு 2 கிளாஸ் எடுத்துகிட்டு அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்ட்டு போயிடலாம். ஆனால் நான் ஏன் கமிட்மெண்ட்டோடு இருக்கேன்? உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும். சரி சரி வேணாம் விடுங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் வெறும் கைடு. ஒரு கைடாக இருக்கிற என்கிட்ட இருக்கிற கமிட்மெண்ட் கூட உங்ககிட்ட இல்லைன்னா, தயவு செஞ்சு வந்து நீங்கள் வந்து எக்ஸாமில் கிளியர் பண்ணுங்கிற அந்த ஆசையை விட்டுருங்க. சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு ஹார்ஷாக பேசுகிறதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. பட் வேறு வழி இல்லை, உண்மையை சொல்லி தான் ஆகும். நிறைய பேர் வந்து சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து தான் நீங்கள் போட்டி போட போகிறீங்க. சரிங்களா? அப்போ அவங்கள பீட் பண்ணி நீங்கள் முன்னாடி போகணும்னா, அவங்க பண்ணுறதுல பாதியாவது நீங்கள் பண்ணணும். சும்மா எதுவுமே பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு அரசு வேலைக்கு ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ஸாக பேசுகிறதுக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, 2 விஷயத்த சொல்லிடுறேன். சரிங்களா? ஒன்று, உங்களால் படிக்க முடியலன்னா உங்களுக்கு அரசு வேலை வேணுங்கிற அந்த எண்ணத்தை விட்டுருங்க.
இல்லையா நான் படிக்க தயாராக இருக்கேன்னா இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல. இனிமேல் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட நிச்சயமாக எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா டைம் இருக்குது சரிங்களா. நிச்சயமாக இனிமேல் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட எக்ஸாமில் கிளியர் பண்ணலாம். நான் நம்ம பெய்ட் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இது வரைக்கும் நடந்ததை விட்டுருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் கிளாஸஸ் இப்போ தான் போட்டிருக்கேன். ஒரு 10 கிளாஸ் தான் முடிஞ்சிருக்கு. எல்லாமே சின்ன சின்ன கிளாஸ் தான். 2 நாளில் அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக தமிழ் கிளாஸை பாருங்கள். எவ்வளோங்க டைம்? ஒரு அரை மணி நேரம் தான் சரிங்களா. பெருசாக அதுக்கு தான் வந்து லென்த்தான வீடியோவே நம்ம போடுறதே கிடையாது. 1 ஹவர் கூட நான் போடுறது கிடையாது. அரை மணி நேரம் டெய்லி ஒரு அரை மணி நேரம் வந்து ஒதுக்க முடியாதுங்கிறது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை சரிங்களா. அதை பாருங்கள். அடுத்து மேத்ஸ் கிளாஸ் போடுவோம், அதை பாருங்கள். பார்த்துட்டு இப்போ தமிழ் கிளாஸ்னால் தமிழ் கிளாஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை போய்ட்டு ஸ்கூல் புக்கில் படிங்க. மேத்ஸ் நான் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணாலே 120+ இந்த 2த்தையும் சேர்த்து வாங்கிடலாம். ஜிஎஸ் செலக்டடாக படிங்க போதும் சரிங்களா. ஸோ இனிமேல் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி டைம் இல்லைனா கூட கொஞ்சம் டைமை உருவாக்குங்க. இப்போ எனக்கே வந்து டைம் இல்லை தான் சரிங்களா. நான் இப்போ ஒரு நாளைக்கு 2 வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லையா. இதெல்லாம் வந்து கொஞ்சம் தூங்குறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு தான் போடுறேன். நீங்கள் அதெல்லாம் கூட பண்ண வேணாம். உங்களுடைய ரோல் இதில் ஒன்றுமே கிடையாது. சொல்கிறத செய்ய போகிறீங்க. ஒரு வீடியோ போடுறேன்னா அதை பார்க்க போகிறீங்க. அதில் நான் சொல்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. அப்பப்போ குவிஸ் போடுறேன்னா அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். டெஸ்ட் வைக்கிறேன்னா அதை அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு நீங்கள் வந்து சக்ஸஸ்க்கு பக்கத்தில் போயிடலாம். உங்களுக்கு சக்ஸஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சில விஷயங்களை பண்ணணும், அவ்வளோதான் சரிங்களா. ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஃபைனலாக சொல்ல வர்றது திரும்ப திரும்ப சொல்கிறது இதுதான். இது வரைக்கும் நடந்ததை விட்டுருங்க. இனிமேல் நடக்க போகிறத பாருங்கள். இனிமேல் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு சரியான பாதையை காட்டுறதுக்கு தான் நான் இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நிறைய படிக்கணுங்கிற எண்ணத்தை விட்டுருங்க. அது தேவையில்லை. நிச்சயமாக வந்து எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய படிக்கணும், மணிக்கணக்காக படிச்சுக்கிட்டு இருக்கணும்னா இல்லை. நீங்கள் கரெக்டாக ஒரு ஐடியா பண்ணி செலக்டடாக படித்தா கூட கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் தான். திரும்ப நான் இந்த மாதிரி ஒரு வீடியோலாம் போட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவே எனக்கு தேவையில்லாத வேலை தான். ஜாயின் பண்ணியிருக்காங்க, படிக்கிறவங்க படிக்கட்டும் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு விட்டுட்டு போயிடலாம். பட் என்ன சொல்கிறது, நானும் ஒரு பார்ட் டைம் ஆஸ்பிரண்டாக இருந்து தான் எக்ஸாமில் கிளியர் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து சரி ஓகே பாருங்கள் என்னென்னு முடிவு பண்ணிக்கங்க.